கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டாக சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஜென்சி டிஎம்கே தோழர்கள் எல்லாருமே வந்து உள்ள ஏறினாங்க. அதுக்கப்புறம் தான் வராங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஆமா, இந்த 3 மணிக்கு இவர் வராருன்ற செய்தி வந்த பிறகு எல்லாரும் உள்ள வராங்க. முற்றிலும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான நாகரிகமும் இல்லை, எந்த விதமான செயல்படணுன்ற இதுவும் இல்லை. முதல் கட்டமாக என்னன்னா, இவங்க சகோதரி ஜூலி அவர்கள் உள்ள வந்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோபத்தை வந்து இவங்க வந்து முழக்கங்களை போட்டு அவங்க பேசினதை வந்து இவங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க யாரு கவுண்டர் கொடுக்க? டிஎம்கேயோட மேடையில் டிஎம்கேயோட ஜென்சி கூட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதை வேணாலும் கொண்டு போங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 90 விழுக்காடு மாணவர்கள் வந்து எந்த போராட்டமும் தராமல் புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் அவங்க நீட் எதிர்ப்பில் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து சனம் அவர்களை வந்து சிங்கப்பெண்ணுன்றது இது பண்ணுறது, இங்கிட்டு ஜூலி அவர்களை ஆதரிக்கிறது பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து சிரிப்பு தான் வருது. சனம் அவர்கள் வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க, நான் மைக்கை பிடிக்கிட்டு பேச வேணான்னு சொன்னேன், பேச வேணான்னு நான் அனுப்பிச்சோண்டு அப்படிலாம் சொல்ல, மாணவர்கள் பேச வேணான்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். FDF ஏதோ சொன்னாங்க, அது வந்து பசங்களை வந்து அவ்வளோக்கு கோவத்துக்கு உண்டாக்கிடுச்சு. நீங்கள் நீட் எதிர்ப்புக்காக மட்டும் வந்திருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் பிளக் கார்டை கொடுக்கக்கூடாது, நான் விஜயும் கேளு. அது அவங்க பண்ணது தப்பு. அந்த விஷயங்கள் செஞ்சது, அந்த விஷயம் யார் பண்ணா? அது ஜென்சி டிஎம்கே பண்ணது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து பாலநிலத்தில் நடந்தப்போ எல்லா நாளுமே உங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. எது உங்களை அந்த இடத்துக்கு போகணும்னு நகர்த்துருச்சு? நான் வந்து தங்கை அனிதா இறந்தபோது செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு அரியலூர்லேயே வந்து என்னுடைய போராட்டத்தை தொடங்கினேன். அதுக்கான நீதி கிடைக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து போராட்ட காலத்தில் தான் இருந்தோம். சமீபத்தில் ஒரு 4 ஆண்டாக தான் வந்து பொருளாதார தேடல் நோக்கி, பொருளாதார அரசியலை நோக்கி நம்மளோட பயணத்தை இது பண்ணோம். ஸோ மீண்டும் வந்ததுக்கான காரணம் வந்து மிக முக்கியமாக என்னென்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நானும் வந்து மற்றவர்கள் எப்படி வந்து ஆதரவு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போவாங்களே, அதே நிலைப்பாடோடு தான் நான் வந்தேன். ஓகே, அதே நிலைப்பாடோடு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு போகலான்றது. ஆனால் எப்போதும் அமைப்பு ரீதியாகவும் இயக்கங்கள் ரீதியாகவும் பார்க்குற கூட்டத்துக்கு மீறி அங்கே நிறைய மாணவர்கள் இளைஞர்களை பார்க்க முடிச்சு. அதாவது அவர்கள் இதுக்கு முன்னாடி போராட்ட களமே கண்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரியான இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்குள்ளே என்ன உணர்ந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு தன்னெழுச்சி ஆன ஒரு போராட்ட களமாக மாறுது. இதே மாதிரியான ஒரு போராட்ட களத்தில் நம்ம பயணித்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். ஜல்லிக்கட்டுன்ற ஒரு இதில் அங்கே என்னென்ன அனுபவங்கள் பெற்றோமோ அந்த அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போ களம் வந்து இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி தோழர்கள் வந்து முன்னின்று நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டில் நிற்கிற மாதிரி நம்மளும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் அங்கேயே 6 நாள் ஃபுல்லாக இருந்துட்டீங்க. அதே மாதிரி சார், இப்போ உங்கள் வீடியோ ஒன்று வந்து ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது நீட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னெடுத்தாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தாவேகா திமுக அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா 2 பேருமே உங்களை ஆதரிக்கவும் செய்கிறாங்க, 2 பேரும் உங்களை திட்டவுமே செய்கிறாங்க. தாவேகாவை ஆதரிக்கிறவங்க உங்களை ஒரு வகையில் ஆதரிச்சும் பேசுகிறாங்க, இன்னொரு வகையில் திட்டவும் செய்கிறாங்க. அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் திமுகவை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தாதீங்க இந்த ஒரு போராட்டத்தை அப்படின்னு சொல்லி பேசினது தான் வைரல் ஆச்சு. அதே சமயம் சனம் ஷெட்டி கிட்ட இருந்து நீங்கள் மைக்கை வாங்கிட்டதாகவும் உங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்தது பேசிக்காக? முதல்ல வந்து அதை நீங்கள் சரியான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்படின்னா ஏன்னா பாதி பேர் வந்து இந்த சைடு பேசுகிறாங்க, பாதி பேர் அந்த சைடு பேசுகிறாங்க. மீடியாஸே அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் நடுநிலையாக வந்து என்கிட்ட 2 சைடும் உங்களை பேசுகிறாங்க சார், 2 சைடும் திட்டுறாங்க, 2 சைடும் ஆதரிக்கிறாங்கன்னு. அதுதான் உண்மையும் கூட. இங்கே 2 பேருமே ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இவன் நடுநிலையாக தானே இவன் செஞ்சான் அப்படின்றத மறந்துடுறாங்க. நம்ம என்ன அங்கே செஞ்ச தவறு அப்படின்றத நான் என்ன உணர்றேன் அப்படின்னா வந்து,
சிஜேபி பார்ட்டி தம்பிகள் வந்து நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு அந்த சம்பவம். அப்போ வந்து என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஆனால் இது மாதிரி அவங்க முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டிஷர்ட்டோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து அவர்கள் சின்ன தம்பிங்க அப்படின்றதுனால வந்து அவங்க தம்பி தங்கைகள் சொல்லும்போது நான் போய் அதை கேட்டேன். அதுதான் வந்து இப்போ அடையாளப்படுத்தப்பட்டுருச்சு. இவர் யார், இவரோட பேக்ரவுண்டுனா, இவர் என்ன மாணவரா இளைஞரான்னு. ஒருவேளை நான் அந்த இடத்துல இல்லாமல் இவர்கள் கேட்டிருந்தால் அது சரியாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ எனக்கு தானே பல முத்திரைகள் குத்தப்படுது. 2 இடத்துலையும் நான் படக்கூடிய வருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 கட்சியிலையும் வந்து நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, சிறந்த ஆளுமைகள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த 2 கட்சியும் வந்து இன்றைக்கி அவங்களோட அடையாளங்களாக இவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த தொண்டர் படைகள் வந்து இந்த சைடு வந்து அந்த நடிகை சனம் அவர்களை வந்து சிங்கப்பெண்ணுன்றது இது பண்ணுறது, இங்கிட்டு ஜூலி அவர்களை ஆதரிக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து சிரிப்பு தான் வருது. என்ன நீங்க 6 நாளும் பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு கடைசியில சனம் அவர்கள் அங்கே பக்கம் ஒரு கடைசி 2 நாள் தான் இவங்க வந்தாங்க. கடைசி நாள் தான் இவங்க வந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜூலி வந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவர்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் உங்கள் கட்சியோட அடையாளமா அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அது வந்து பொதுவாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு 2 கட்சிகளும் பலவீனம் ஆயிட்டீங்களா? உங்களோட அடையாளங்கள் யார்? இவர்கள் தான் உங்களோட கட்சியோட அடையாளங்களாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா 2 இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2மே வந்து தப்பான ஒரு பார்வை தான் எல்லாமே சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடந்த உண்மைகள் வேறு, வெளியில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து சனம் அவர்களுடைய இஷ்யூ. சனம் அவர்கள் வந்து வருகை தந்தாங்க. வருகை தரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த மேடையில் 1000 பேர் பேசியிருக்காங்க இந்த 6 நாளில். சினிமா நடிகைகள் வந்திருக்காங்களா அப்படின்னா ஆமாம் வந்திருக்காங்க. ஆண்ட்ரியா முதற்கொண்டு அத்தனை பேருமே சகோதரி அவங்க முதற்கொண்டு எல்லாமே வந்தாங்க. நிறைய திரைக்கலைஞர்கள் வந்தாங்க, நிறைய அரசியல் ஆளுமைகள் வந்தாங்க, இப்படி எல்லாருமே வந்தாங்க. அவ்வளோ பேரும் பேசியிருக்காங்க. யாரையுமே வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது மாணவர்கள் வெளியில் போங்க அப்படின்றது ஒரு ஆளை கூட சொல்லலை. திமுகவினரும் பேசியிருக்காங்க. எல்லா கட்சியும் தாவேகா ஆதரவாளர்கள், தாவேகா கூட்டணியில் இருக்கிறவங்க எத்தனையோ கட்சிகள் எல்லாமே பேசியிருக்காங்களே, யாரையும் அது மாதிரி அவங்க எதிர்க்கலை. அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை கை தட்டி வரவேற்று தான். நீங்கள் தாவேகா ஆதரவாளர்ன்றது அத்தனை பேத்துக்கும் தெரியும். உங்களை பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள் பேச வரும்போதே உங்களுக்கான எதிர்ப்பினை தெரிவிச்சிருப்பாங்க, உங்களை கைத்தட்டி வரவேற்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய காணொளிகளை முழுமையாக எல்லாருமே பாருங்கள். அங்கே வந்த உடனேயே வந்து அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, என்னை கைத்தட்டி வரவேற்றுட்டீங்க, போகும்போது இப்படி தட்டுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்றது முதல் வார்த்தையை அவங்க விட்டது. அதுவே தவறான ஒரு வார்த்தை. 2வது அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு தான் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட சிந்தனை என்னென்னா, இப்போ நான் பேச போகிறத பார்த்து நீங்கள் என்னை அகென்ஸ்ட் பண்ணு அப்படின்னு அவங்கள வந்து நீங்கள் தோன்றீங்க. 2வது இங்கே யாரெல்லாம் மாணவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு, யாரெல்லாம் சிஜேபி பார்ட்டி அப்படின்றது. 3வது விட்டாங்க பாருங்கள் ஒரு பொய், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வந்து ஆர்கானிக்கான பப்ளிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. ஆர்கானிக் பப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நானே ஆர்கானிக் பப்ளிக் கிடையாது, நானும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கேன். ஆர்கானிக் பப்ளிக்குன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, நான் எந்த மூமெண்ட்லேயும் இல்லை, எந்த இயக்கத்திலையும் இல்லை, எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லை, அவர்கள் மட்டும்தான் ஆர்கானிக் பப்ளிக். இவங்க அந்த 3வது இருக்கிறீங்களா பல பேர் கத்துனாங்க. இந்த கூட்டத்தில் தான் நானும் ஒருத்தவங்கன்னு சொன்ன உடனே பல பேருக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இதில் எப்படி நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க ஆர்கானிக் பப்ளிக்கில்? அடுத்தது என்னன்னா, இது எல்லாம் பேசினோன்னே நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நீட்டை வந்து எதிர்த்து நம்ம வந்து சொல்லணும். அவங்க சொன்ன அதுக்கு அடுத்த வார்த்தை, நான் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், FDF ஏதோ சொன்னாங்க. அது வந்து பசங்களை வந்து அவ்வளோத்தையும் கோவத்துக்கு உண்டாக்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அந்த டவுன் போங்க அப்படின்ற மாதிரி கற்றுனாங்க. ஏன் பேச விட மாட்டிங்களா? என்ன இல்லையானா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தாங்க நீங்கள் பேசுகிறத. அப்போ வந்த 1000 பேர் பேசுனதும் கருத்தியல் ரீதியாகவும் தத்துவத்தின் ரீதியாகவும் கரெக்டாக போச்சு. நீங்கள் வந்தவங்க திருப்பி 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் அவங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை எதிர்ப்பு பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கும் போது, அப்போ நான் வந்து சனம் அவர்கள் வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க, நான் மைக்கை பிடிக்கிட்டு பேச வேணான்னு சொன்னேன்.
பேச வேணாம் நான் அனுப்பிச்சோண்டு அப்படிலாம் சொல்ல, மாணவர்கள் பேச வேணாம்னு சொன்னாங்க. அங்கே இருந்த தோழர்கள், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், சிஜேபி அந்த தம்பிகளாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் நில்லுங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசணும், நீங்கள் வேணால் அங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், அவங்க ஓரமாக போய் நின்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படின்றத சொல்லி திருப்பி மைக்கை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய நம்ம பாரதி தோழர் என்ன பண்ணுறாரு, முழக்கங்களை இட்டுட்டு ரொம்ப தெளிவாக முன் வைக்கிறார். பல பேர்த்தோட அரசியல் இருக்கலாம், யார் வேண்டாலும் எது வேண்டாலும் பேசலாம், எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் ஜனநாயக மரபு. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்போம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க வந்து இன்னொரு தோழர் அவரை கூப்பிட்றாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் தோழர் சொல்லிட்டு இவங்க வெளில போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சே தவிர அங்கே உள்ள ஒரு நபருக்கு கூட இவங்க பேச வேணான்னு சொல்லலை. மைக்க புணுங்கும் உள்ள மைக்க நம்ம மைக்க வந்து தரமாட்டேன்னு சொல்லும்போது ஏன் அந்த இடத்துல வாங்குனீங்க, கோவப்படுறாங்கன்னு சொல்லி வாங்குனீங்களா? இல்ல மைக்க கொடுத்தா நீங்க நல்லா, நான் மைக்க வாங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல உள்ள நம்ம தம்பிகளாம் ஐயோ என்ன பிரச்சனை மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா பாருங்க. அந்த வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பதறிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க திருப்பி பேசினா பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுறோம், மைக்கை கொடுங்க, நாங்கள் முழக்கங்கள் இட்டு சரி பண்ணிவிட்டு திருப்பி தரோம் தான் சொன்னோமே தவிர மைக்கை வாங்கிட்டு நீங்கள் போங்கன்ற வார்த்தை ஒரு நபர்கள்கிட்டன்னு வரல. ஓகே, நான் சொல்லலை, அங்கே இருந்த ஆர்கனைசர்ஸும் சொல்ல. கோர் ஆர்கனைசர்ஸ் யாரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சிஜேபி அந்த பார்ட்டி இவங்களும் தான் வந்து ஆர்கனைசர். நம்மளாம் வந்து சப்போர்ட்டர் தான், நம்ம ஆர்கனைசர் கிடையாது. அப்போ அத்தனை பேருமே அதை தான் சொல்கிறோம். குறிப்பாக நான் யாருமே சொல்லலை. இது ஹக்கு, இது வந்து எல்லா இடத்துலையும் அங்கே உள்ள அத்தனை பேத்துக்கும் தெரியும், அங்கே இருந்த பப்ளிக்குக்கும் தெரியும். பேச வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பேர் முயற்சி பண்ணோம். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க. நாங்கள் வந்து பேச விடலை அப்படின்ட்டு சொன்னதும் போலி போராட்டங்கள் அப்படின்னு சொன்னது. போலி போராட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி 6 நாள் வந்தது யார், 6 நாள் பேசினது யார், எவ்வளோ இளைஞர் பேசியிருக்காங்களே, அதெல்லாம் யார் சேர்ப்பீங்க? அப்போ அவர்கள்லாம் யார்? அப்போ நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வைக்கிறீங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து போலி போராட்டம் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. அவங்க டிஸ்க்ளைமரோ எதுவுமே வந்து சொல்லலை. பட் ஸ்டில் அது வந்து அவங்க பேசினதை வந்து நிறைய பேர் ஆதரித்து கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த போராட்டம் ஏதோ ஒரு இடத்துல திமுக பேக்கப் பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிஎம் அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய பிளக்கார்ட்ஸ் இருந்ததாக இருக்கட்டும், முழக்கங்கள் இருந்ததா இருக்கட்டும், அது மாணவர்கள் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்றாங்க அப்படின்னாலும் அங்க இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்ற கேள்வியில வருது. திமுக இந்த போராட்டத்தை பேக்கப் பண்ணாங்களா? அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருந்தது? திமுகலாம் வந்து இந்த போராட்டத்தை பேக்கப்லாம் பண்ணலை. ஓகே, திமுகவை சேர்ந்த சில தோழர்களும் சில சகோதரர்களும் பங்கெடுத்தாங்க. அப்போ பங்கெடுக்கும் போது வந்து அவர்கள் மொதல் 4 நாள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சிஸ்டர், எல்லாமே வந்து ஸ்மூத்தாக அவர்கள் தனித்தனியாக வந்தாங்க, எல்லாருமே பண்ணாங்க. முதல்ல அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆனது இருக்குல்ல, அப்போ வந்து முதல் கட்டமாக என்னென்னா இவங்க சகோதரி ஜூலி அவர்கள் உள்ளே வந்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபத்தை வந்து அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காமனா இருக்கக்கூடிய இதுல இருந்து குறிப்பா சிஜேபி பசங்களுக்கு, இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தம். ஏன்னா அவர்கள் எப்படி அதை பார்த்தாங்க அப்படின்னா வந்து எழுச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இந்த சனம் செட்டி போய் சொன்னதோட ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்களும் உள்ள வராங்க. ஓகே, இவங்க வந்து முழக்கங்களை போட்டு அவங்க பேசினதை வந்து இவங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க யாரு கவுண்டர் கொடுக்க? அது யாரோ ஒரு மாணவரோ யாரோ ஒரு. அப்போ வந்து நீங்க இப்ப முன்னாடி சொன்னீங்களா, ஒரு நல்ல ஒரு வார்த்தையோட ஆரம்பிச்சிங்க, நீட் எதிர்ப்புன்றது டிவிகே டிஎம்கே இது மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னீங்களே, அது மாதிரி மாத்துறதுக்கு உண்டான வேலைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, இவங்க எல்லாமே ஐடென்டிட்டியோட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல சகோதரிகள் வந்துருந்தாங்க. திமுக சேர்ந்த ஒரு சகோதரிலாம் வந்து நடக்க முடியாமல் கூட அவங்க தினம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ நபர்கள் வந்து பேசியிருக்காங்க. எழிலன் தோழர் மிக சிறப்பாக பேசிட்டு போனார், அரசியல் கரெக்டாக கொண்டு போனாங்க. அதே மாதிரி ஆலிம் புகாரி அவர் பேசினாங்க.
கண்ணதாசன், ஜஸ்டிஸ் கண்ணதாசன் ஐயா, திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் நீதிபதி கண்ணதாசன் ஐயா, ரிட்டையர் நீதிபதி, அவங்க வந்தாங்க. கனிமொழி அக்கா வந்தாங்க. இப்படி எல்லாரும் வந்து அவங்கவுங்க தரப்பை சரியாக தான் பண்ணிட்டு போனாங்க. இதை நான் இந்த ஜென்சி கிட்ஸ் இவங்க சொல்கிறாங்களே, இவங்களும் யாருமே வந்து மற்றவர்கள் யாரும் இப்படி செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலை. அப்போ வந்து செய்யக்கூடிய இதில் வந்து இவங்களுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட திசை எப்படி மாறுடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து இவர்கள் எல்லாமே வந்து கண்ணியமான முறையில் இது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் அந்த ரீல்ஸ் முகத்துலையோ இந்த முகத்துலையோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய எதிர்ப்பும் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் மீது எதிர்ப்பு வரதோ விமர்சனம் வரதோ அதுக்கு அங்கே தடையெல்லாம் யாரும் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி அப்படின்னா விமர்சனங்கள் இருக்கும். இன்னொன்று, ஓட்டு போட்ட முதல்வருக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கான அனைத்து உரிமையும் வந்து அங்கே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்குது. ஏன் நீங்கள் ஆழமாக பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற அவங்களுக்கு கோபம் இருக்குன்னா கோபத்தை கேட்கலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோபம் இருக்குது சகோதரி, நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் உங்களோட இதை பண்ணலாம். நான் வந்து நீங்கள் ஆல்ரெடியே ஒரு கன்ஃபியூஸ்டு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் நீட் எதிர்ப்புக்காக மட்டும் வந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் பிளக் கார்டை கொடுக்கக்கூடாது. இந்த விஜயும் கேளு, அது அவங்க பண்ணது தப்பு. அந்த விஷயங்கள் செஞ்சது, அந்த விஷயம் யார் பண்ணா? அது ஜென்சி டிஎம்கே பண்ணாங்க. ஜென்சி டிஎம்கே அந்த பிளக்கார்ட்ஸை கொடுத்து வைக்க பண்ணாங்க. அடுத்த நாளும் கூட அவங்க வரும்போது கூட மூஞ்சில மாஸ்கை போட்டுட்டு திருமாவளவன் அண்ணன் வரும்போது கூட அப்போதான் வீரபாண்டியன் அண்ணன் போட்டிருந்தார். தெளிவாக பேசினாங்க. கேளு, இது மாதிரி நீங்கள் போராட்டத்தை வந்து திசை மாற்றாதீங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவங்க பேசினாங்க. நம்ம வந்து நான் எல்லா பெட்டியிலையும் நான் சொல்கிறதா, நாகரிக அரசியலுடைய ஒரு சிறந்த மனிதராக வந்து நம்ம மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்குறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கண்ணியத்துடன் ஒரு அரசியல் தலைவர் எப்படி செயல்படணும், எல்லாரையும் எப்படி மதித்து செயல்படணுன்றதுல மிக கண்ணியமாக நடக்கிறாங்க. நீங்கள் இப்போ யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பிஹேவியர்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட செயல்பாடுகள் இது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பெருசாக ஃபாலோ பண்ணதெல்லாம் இல்லை. ஆனால் ரீசெண்டில் இப்போ அவர்கள் நிறைய திட்டி போடுறதுனால நிறைய தம்பிகள் யார் இவங்க என்னென்னதுன்றது எனக்கு காமிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகளோட செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பத்தக்கமாக இருக்குது. இப்படி போட்டுட்டு இது மாதிரி வரது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது. டிவிகேலையும் சில தம்பிகள் வந்து திட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இவர்கள் இருவருக்குமே வந்து ஒரு விஷயம் தான் நம்ம இங்கே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றோம். தப்பு யார் செய்தாலும், தவறு யார் செய்தாலும் விமர்சிக்கப்படும். அதில் வந்து இது இல்லை. இவர்கள் இது செய்தார்கள் அப்படின்றதுக்கான சாட்சி அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களையும் கேட்கலாம், சிஜேபி தோழர்களையும் கேட்கலாம், எங்களையும் கேட்கலாம். இப்போ கண்ணியமான முறையில் மற்றவர்கள் செய்கிறாங்களே, உங்களோட கட்சி தானே, உங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் யாராக இருக்கட்டும், எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் தெரியும். நேர்மையான எம்பி சிவா அவர்கள்லேருந்து, எங்கள் ஊரை இருக்கிறனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலேருந்து ஒருத்தரும் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களோட மக்களாக நிற்பாங்க, எந்த அளவுக்கு நிற்பாங்கன்றது அத்தனை தலைவர்களும் நமக்கு நல்லா தெரிஞ்சவர்கள் தான். அவ்வளோ கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? முற்றிலும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, அவர்களுக்கு எந்த விதமான நாகரிகமும் இல்லை, எந்த விதமான செயல்படணுன்ற இதுவும் இல்லை. அவர்கள் தயவு செய்து யாரு கூட இப்போ இந்த முன்னாடி அவங்க தாவேகா ஆதரவாளர்கள் அங்கே இருந்தாங்களா சார்? தாவேகா ஆதரவாளர்கள் அப்படின்றது அவங்க வெளிப்படைத்தன்மையோட காட்டிக்கல. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த பேக்கப் அப்படின்ற மாதிரியான அப்படி நடக்கலை. டிஎம்கேவுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த பேக்கப்பும் இல்லை. ஆனால் இவர்கள் உள்ளே வந்து இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறனால இவர்களாக தாவேக்காவே இவங்க ஒரு பிம்பத்தை கட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து இவங்க பேக்கப்பில் நடக்குது. ஒருவேளை இந்த கொஷின் பண்ணோம் அப்படின்னாலே இது தாவேக்காரங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நினச்சிக்கிறாங்களா அப்படி கேட்குறேன். இது இப்படி பண்ணாதீங்க, முதலமைச்சரை வந்து இந்த இடத்துல திட்டுற மாதிரி நீங்க பண்ணாதீங்க, அது இந்த போராட்டத்தை திசை திருப்புன்னு சொல்லும் போது உங்களை தாவேக்கா ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு கேட்குறேன். இப்போ அப்படிதான் எனக்கு விருப்பம் கொண்டுட்டாங்க. நான் இப்போ செஞ்சதில் என்ன அப்படின்னா, அவர்கள் சிஜேபி தோழர்கள் வந்து சொன்னாங்களே, அப்போ வந்து நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்களே போய் சொல்லுங்கள், டிஷர்ட்டை இது பண்ணுறதோ உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க. எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த யாருக்குமே அது இல்லை, இவர் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் வந்து ஐயுஎம்எல்ல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கார். அந்த ஐயுஎம்எல் வந்து தாவேகாவோட கூட்டணியில் இருக்குது. அப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, சரி அப்போ சனம் செட்டியை எக்ஸ்போஸ் பண்ணது அப்போ நான் நல்லா இருந்தேன்.
ஒரு சகோதரி வந்து ஒருத்தவங்க பதிவு போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், செஞ்சு விட்டான் பாய், இவனுங்க நம்ம தான் அப்படி என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, சனம் சட்டி இது பண்ணி நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கமும் மிக ஸ்பீடாக பரவுனுச்சு, வைரலாச்சு, எல்லாத்துக்கிட்டையும் போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை கண்டென்ட் நீங்கள் பேசின விளக்கத்தை கொண்டு போனதே நாங்கள் தான், திமுக தான் நீங்கள் பேசின விளக்கத்தை கொண்டு போச்சு, கடைசியாக நீ என்னையே எங்களே அடிச்சிட்டீங்க அப்படின்னாங்க. நான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நான் அதுவே தவறுங்கிறேன். நீங்கள் ஏன் என்னையை கொண்டு போகிறீங்க? அப்போ வந்து இன்பில்ட்டாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடியதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்களா? அதுவே தவறு தானே. அதே மாதிரி வந்து இவங்களை வந்து நம்ம வெளியில் அனுப்பிச்சேன்னு சொல்கிறாங்களே, அதில் இருந்த சில சகோதரியே கூட பதிவிட்டிருந்தாங்க, அவர் எங்களை வெளியிலலாம் அனுப்பலை, அப்படி அவங்க விஷயத்தை பதிவு அவங்களே கோவப்பட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்களே தான் கோவப்பட்டும் போல சகோதரி, டைம் ஆகிடுச்சுன்னு போனாங்க. இல்லை, அவங்க வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தானே போனாங்க அந்த வீடியோ பார்க்க. இல்லை கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அது இல்லை எனக்கு கோவப்பட்டு போனாங்களான்றது தெரில. டைமு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு, நேரங்கள் ஆயிடுச்சு. நேரத்தின் கதிரி போனாங்களா இல்லை இது பண்ணாங்க. நம்ம ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சோம், என்ன அப்படின்னா வந்து இது மாதிரி அடையாளத்தோடு இருக்காதீங்க. ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா, யாருமே அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி இப்போ அந்த நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த போராட்டத்தை வெற்றி பாதையில் கொண்டு போகணும். அப்போ வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது என்ன, அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் மாணவர்கள் எல்லாமே வந்து ஓரணியில் இணையணும் அப்படின்றது தான். அப்போ அந்த ஓரணியில் இணையணுன்றப்ப டிவிக்கே வேணும், டிஎம்கே வேணும், எல்லாமே வேணும். எல்லாத்தோட வாய்ஸும் நீட்டுக்கு எதிரான ஒரு வாய்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே டிஷர்ட் போட்டு வந்தால் என்ன, மற்றவங்க மற்ற டிஷர்ட் போட்டு இதில் வரதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க. நீலம் பண்பாட்டு நிலையம் வந்து நீட்டுக்கு எதிரான பண்ணாங்க. ஓகே, அந்த இடத்துல ரஞ்சித் அண்ணன் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனத்தையும் முன் வச்சாங்க. ஓகே, ஆனால் இங்கே வரும்போது நீட்டுக்கு எதிராக மட்டும்தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணுன்றது முழக்கட்டம் தான் வச்சாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து வைக்கல. ஏன், அது அவங்க மேடை, அங்கே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. நாம் தமிழர் தம்பிகள் வந்தாங்க, இங்கே வந்து பேசினாங்க, வரும்போது ஒரு ஆளுக்கிட்ட கூட ஒரு பிளக் கார்டு கிடையாது, அந்த இது கிடையாது. அவர்கள் அடுத்த நாள் அதே நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. இங்கே என்ன பேசின தம்பி கார்த்தியை அங்கே பேசினார், அங்கே பேசும்போது முற்றிலும் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனத்தை முன் வச்சார், இங்கே வைக்கலை. ஏன், இந்த மேடை அதுக்கான மேடை இல்லை, இது இவர்களுடைய அஜெண்டாவை இங்கே இன்புட் பண்ணுறதுக்கான மேடை இல்லை, இது பொது நீரோட்டத்தோட மேடை. இங்கே இளைஞர்களே காமனாக முன் வைக்கிறாங்கன்னா வேறு. ஓகே, அப்போ அந்த இடத்துல இங்கே வந்த சகோதரிகளை அங்கே போய் பார்க்குறேன், அங்கே விஜய் அவர்கள் இல்லை, விஜய் அவர்கள் பேசணுன்றதுலாம் எங்கெங்கே யார் யார் பண்ணுறா, மே 17 இயக்கம் அவங்களோட இதில் பண்ணுறாங்க, நாம் தமிழர் இயக்கம் அவங்களோட இதில் பண்ணுறாங்க, அவங்க தனித்தனி கூட மேடையில் பண்ணுறாங்க. அப்படியே டிஎம்கேயோட மேடையில் டிஎம்கேயோட ஜென்சி கூட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதை வேணாலும் கொண்டு போங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 90 விழுக்காடு மாணவர்கள் வந்து எந்த போராட்டம் தராமல் புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் அவங்க நீட் எதிர்ப்பில் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அவருக்கா கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை திணிக்காதீங்கன்னு. ஓகே சார், இப்போ ராஜ்மோகன் அமைச்சர் வந்து வந்தாங்க, அவங்க வரும்போது ஒளிக ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து முழக்கங்கள் வந்ததாக ட்விட்டர்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் வந்தப்போ ஒரு எதிர்ப்பு குரல் வந்து பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்தது அந்த டைம்ல, அந்த சினாரியோ எப்படி இருந்தது, யாரு பண்ணா, அங்க வந்து ஃப்ரெஷ்லி இந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணாங்களா இல்லை யாரு பண்ணா, அதை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணல, அதுக்கு ஆதாரமும் அகைன் இந்த இதுக்கும் நானே ஆதாரம் கொடுக்குறேன். குமுதமில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என்னோட காணொலி தான் போட்டிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வராங்க அப்படின்ட்டு எனக்கு தோழர்கள் சொன்ன உடனே வந்து அப்போ தான் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் நம்மளுடைய இவர் ராஜினாமா அப்படின்ற அந்த வெற்றி கொண்டாட்டம் வந்து அந்த இடத்துல தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச பிறகு இந்த பேன் நீட்டுக்கு நம்மளுடைய கோரிக்கை என்ன, அப்போலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது, யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆளுங்கட்சியோட ஆதரவு வேணும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய குரலாக இருக்குது. எல்லோரும் வாங்க ஒன்றாக சேர்ந்து நிற்போம் அப்படின்ட்டு. அப்போ ராஜ்மோகன் அவர்கள் வராங்க அப்படின்றது செய்தி வந்த உடனே நான் தான் அந்த செய்தியில் முதல்ல சொல்கிறேன், இது மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி, அடுத்த வெற்றி நமக்கு கிடைச்சது என்னென்னா ஆளுங்கட்சியும் கலந்துக்குது, அமைச்சரும் வராங்க அப்படின்றத நான் சொல்லும் போது மிகப்பெரிய அளவில் எல்லாமே வந்து ஆரவாரத்தில் சந்தோஷத்தில் தான் கற்றுனாங்க. சரி, அப்படியே இருந்துச்சுன்னா பசங்களோட லாங் மைண்ட் செட்டில் வந்து அப்படி ஏதோ அவங்க நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருந்தா இவர் வராருன்றது சொல்லும் போதே டவுன் இருப்பாங்க, இல்லை வேணான் இருப்பாங்க, இல்லை முழக்கங்கள் போட்டிருப்பாங்க. இது எதுவுமே அந்த இடத்துல நடக்கலை. இது வேண்டாம் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். ஆனால்
நாம் போன பிறகு அந்த 3 மணிக்கு போயிட்டு மேலே போயிட்டோம். நம்ம போன பிறகு அவர் வரத்துக்குள்ளே இந்த 4:30 மணிக்குள்ளே எல்லாம் அவங்களோட பிளாக் ஷர்ட்ஸ் போட்டு வந்துட்டாங்களா? இவங்க டிஎம்கே ஜென்சி டிஎம்கே தோழர்கள் எல்லாருமே வந்து உள்ளே ஏறினாங்க. அதுக்கப்புறம் தான் வராங்க நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம். ஆமாம், இந்த 3 மணிக்கு இவர் வராருன்ற செய்தி வந்த பிறகு எல்லாரும் உள்ளே வராங்க. சரியா, உள்ளே வந்த பிறகு அந்த இடத்துல தான் இந்த நெகட்டிவ், அதாவது முன்னாடி எல்லாருமே உட்காந்துருந்தனால இவங்க கேமராக்கு பின்னாடி போயிட்டு அவர் வந்துட்டு போன உடனே வந்து முழக்கங்களை இது பண்ணதுன்றது. மெரினா அப்படின்றது வந்து காமனாக கத்துனது. மெரினாவை வந்து ராஜ்மோகன் அவர்கள் இருக்கும்போது மெரினாவை திறந்து உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கத்துறதுன்றது இது இயல்பு, அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. மெரினாவில் நீ ஓப்பன் பண்ணி கொடுங்க, நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்றது தன்னுடைய அமைச்சர்கிட்ட அவங்க கேட்கறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்குது. ஓகே, ஆனால் அதை விட்டுட்டு அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குறது, நீங்கள் ஒளிகன்றது, நீங்கள் போங்கன்றது, இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே அதை போட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்களே, அவங்களாம் பாருங்களேன். அவங்க இப்போ ஷேர் பண்ணதெல்லாம் யார் இவர் ஓடிட்டார், இவர் இது பண்ணிட்டார். அவர் ஓடலாம் இல்லை, அவர் வந்தார், கருத்து எல்லாம் அவரே சொன்னார். மத்திய அரசு பேச முடியாதது கூட இப்போ இந்த நீட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க. இந்த போராட்டத்தை நான் அமைச்சராக வரல, நான் வந்து இந்த இடத்துல வந்து போராட்டத்தை கூட உங்கள் கூட இணையக்கூடிய ஒரு சகோதரனாக தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. வெளிப்படையாக சொல்லணுன்னா எங்களுடைய பல போராட்ட களத்தில் இதுக்கு முன்பு அவர் அமைச்சர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி தங்கை அனிதாவோட போராட்ட காலத்துக்குமே வந்து வலு சேர்க்கும் அவருக்கு அவர் காணொலி பல விஷயங்கள் முன்பே பண்ணியிருக்காரு. முதல்வரை சொல்கிறீங்க? ராஜ்மோகன் அவர் அமைச்சர் வந்தவரே அவரே வந்து அந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. இன்னொன்று பல போராட்டங்களுக்கு வந்து களத்தில் நின்று சாதாரண ஆதரவாளராக நின்றுருக்காங்க. இப்போ எங்களோட இதிலே வந்து இப்போ பிக் பாஸோட இது இவங்க வந்தது சொல்கிறாங்களே, இப்போ சபரின்னு ஒரு சகோதரர், ஓகே, முத்துக்குமரன் தோழர் அவ்வளோ பெரிய ஆதரவு. சபரி அவ்வளோ பெரிய, சபரிலாம் மேடையில் கூட ஏறல, அத்தனை நாளுமே உட்காந்துருந்தார். டெய்லி நைட்டு முழுமையான ஆதரவுடன் உட்காந்துருந்தார். முத்துக்குமரன் தோழர்கள் உட்காந்துருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஜனநாயக முறைப்படி எல்லா விஷயமும் நடந்துச்சு. இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீட்டு போராட்டம் அப்படின்றது தாவேகா டிஎம்கேன்ற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நடந்த உடனே தான் வந்து, ஏன் இப்போ நான் அன்றைக்கி 6 மணிக்கு நான் போயிட்டேன். ஒருவேளை நான் போகல அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கலைக்க விட்டுருக்க மாட்டேன். 2 விஷயம் நான் தடுத்து இருந்திருப்பேன். ஒன்று, கடைசி நேரத்தில் வந்து தம்பிகள் வந்து அவங்களோட டிஷர்ட் போட்டு வந்து நின்றது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் கோரிக்கை வச்சுருப்பேன். தம்பிகளா, நீங்கள் கடைசி நேரத்தில் போடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ பேர் இப்படி தான் இருந்திருக்காங்க, இது இப்படியே தான் தன்னெழுச்சியாக தான் இருக்கணுமே தவிர அதை பண்ணாதீங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருப்பேன் தம்பிக்கிட்ட. கண்டிப்பாக நான் சொன்னால் அந்த சிஜேபி தம்பிக்காரங்க கேட்டிருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள்கிட்டையும் அடுத்த கட்டமாக இது அங்கே தேவை என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் கட்ட அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துகிட்டு போகிறதுக்குனால கண்டிப்பாக தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம், அதுதான் நான் வச்சேன். இவங்க ஒருவேளை முடிச்சாங்கன்னா அவர் இன்னைக்கு டெல்லியில் போய் நின்றார் நீட்டுக்காக. இப்போ இத்தனை நாள் 3 நாள் டெல்லியில் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் கூட தான் இருந்தார், அங்கேயே தான் படுத்து கிடந்தார், அங்கேயே தான் இருந்தார். அவர் தலைமை தாங்குவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஜேபி கம்யூனிஸ்ட் ஆதரவு இந்த நிலைப்பாடு கூட வேணாம், இவங்களை ஒற்றை தலைமை அப்படின்றத கொண்டு வந்துட்டு மீண்டும் வந்து எந்த கட்சியும் உள்ளே வராமல் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு, அரசியல் கட்சிகளே உள்ளே வராத அளவுக்கு ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டு அதில் சில கொள்கையை வைப்போம். இந்த இடத்துல வந்து தேவையில்லாததை பேசக்கூடாது, நீட் எதிர்ப்பை மட்டும் பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கலான்றது தான் என்னோட சிந்தனையாக இருந்துச்சு. அதை தான் கோரிக்கை வைக்கலான்னு. ஆனால் நான் 6 நாள் கழிச்சு நான் போயிட்டு திருப்பி வரதுக்குள்ள ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார், இப்போ என்னன்னா திமுகவாவது இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க குளறுபடி பண்ணாங்கனாலும் இந்த ஏதோ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் தாவேக்காவை பாருங்க, அவங்க வந்து இப்படி ஃபைனலாக அவங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராஜ்மோகன் அவர்களே வராங்க. ஸோ தாவேக்கா ஒரு ஆளும் கட்சியாக அவங்க கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட கட்சி சார்பாக அவங்க நீட்டுக்கு எதிர்ப்பாக தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க எங்கேயுமே வந்து பெருசாக எஃபர்ட் போடலையே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி வரலை அப்படின்ற விமர்சனம் வந்து இருக்குது. அது உண்மையா? உண்மைதான், வரல. அவங்களோட சைடில் வந்து வந்திருக்கணும் அப்படின்றது, அவங்க வரல அப்படின்றதுனால தான் நம்ம வாங்கன்னு கூப்பிட்டோம். திருப்பி நம்ம அழைச்சதே அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்தது அப்போ தாவேக்கா தானா? நீங்கள் இப்போ கரெக்டான ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. இவர்கள் இப்படி பேச விட்டதுக்கான காரணம் நீங்கள் உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடை வந்து உடனடியாக எடுக்காதது தான். அது முன்னாடி நம்மளும் கோரிக்கை எல்லாருமே அதை தானே அழைச்சோம், நீங்கள் வாங்க வந்து நில்லுங்க அப்படின்றது. அந்த ஸ்பேஸை நீங்கள் ஏன் விடுறீங்க?
நீங்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடோட நின்று நீங்கள் குரல் கொடுத்து தான் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து கண்டிக்கிற இடத்துலையும் நம்ம கண்டித்தோம். எஸ்எஃப்ஐ தோழர்களை வந்து கைது செஞ்சது கண்டித்தோம். அதே மாதிரி இங்கே பாலன் ஐயா இல்லத்தில் வந்து பாதுகாப்பு கொடுத்ததை வரவேற்றோம். ஸோ நம்ம வந்து யார் என்ன தவறுகள் செய்தாலோ இல்லை அது ஜனநாயகத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குரல் கொடுக்குறோம். ஆளுங்கட்சின்ற இடத்துல எந்த இடத்துல கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணுமோ விமர்சனம் பண்ணுறோம். எதில் சரியான கோரிக்கையோ தவறோ அந்த ஒரு இடத்துல பண்ணுமே தவிர இண்டிவிஜுவல் அஜெண்டாவை கொண்டு வரக்கூடாது இந்த இடத்துல. இதுதான் நம்மளோட ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. அடிஷ்னல் அஜெண்டாவோ அடிஷ்னல் விஷயத்தையோ வந்து இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வராதீங்க அப்படின்றது. இன்னொன்று இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஓகே அவங்கள மாதிரி ஒரு உண்மையாக ஐயா வீரபாண்டியனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நன்றி சொல்லணும். தோழர் சிவா அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் யாராவது பேரை விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேருமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டு. அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் யார் விமர்சனம் செய்தாலும் சரி பர்மிஷன் கொடுக்கலன்னா பாலனத்துல கூட பண்ணிருக்க முடியாது. தாவேக்கா தான் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே. இல்லை அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாவேக்கா பர்மிஷன் கொடுத்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் அலோவ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. அப்படிலாம் அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படிலாம் இல்லை. போராட்டம் அப்போ அவங்கள மீறி தாவேக்காவை மீறி கம்யூனிசம் தோழர்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தாலும் இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து தாவேக்கா வந்து ஆதரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கைது பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. பண்ணக்கூடாதுன்னா இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது தோழர். அதெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படிதான் வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஒரு காம்பவுண்டுக்குள்ள நம்ம பண்ற போராட்டத்தெல்லாம் வந்து உடனே வந்துலாம் கைது பண்ணலாம் முடியாது. அது மக்களுக்கு தொல்லை விளைவிக்காத. ஓகே எப்படி தாவேக்கா அரசு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சுன்னா நம்ம சவுண்ட் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே விடிய போட்டிருந்தோம். விடிய எல்லாருமே இருந்தோம், முழக்கங்கள் போட்டோம், லைட்டு போட்டோம். எந்த விதமான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க, இந்த மணில இத்தனை மணி வரைக்கும் தான் சவுண்ட் இருக்கணும், இது மாதிரியான கண்டிஷன் அந்த எந்த கண்டிஷனும் சொல்லலை. போராட்டத்துக்கு வந்து போராட்டம் செய்வதற்கு தாவேக்கா அரசு ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் கம்யூனிஸ்ட் தோழர்கள் செய்வாங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் போராடணும் அவங்க முடிவெடுத்துட்டா அவங்களோட வந்து தாவேக்கா கிட்ட அனுமதி வாங்கி பெறணுன்ற அவசியம் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கிடையாது. அவங்க அப்படிலாம் இப்போ விட்டுற மாட்டாங்க. அவங்களோட உரிமை அப்படின்றத நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற தகவல் அனுமதிக்கும் தகவல் கொடுக்கறதுக்கும் பர்மிஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேபி இன்ஃபர்மேஷன் இருக்குமே தவிர பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கிடையாது. அது பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் எதிரில் வந்து விமர்சனம் செய்கிறவங்களும் விமர்சனையும் ஓரளவுக்கு வந்து அவங்க எதையுமே சொல்லலை, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர்களாலையும் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு கண்ணிய குறைவான இது போச்சு. அந்த கூட்டத்தை அஜெண்டாக மாற்றுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து அறமான செயல்களாக இல்லை. ஏன்னா இத்தனை நாள் கண்ணியமான அவங்க யார் சொல்லுவார் சொல்லுவார். அவங்க சொன்னாங்க 6 மாடி இருக்குது மாணவர்களுக்கு, இது எல்லாம் உங்கள் பில்டிங் உங்கள் இடம், எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சப்போர்ட்டும் மிக சிறப்பான ஒரு ஆதரவு சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த கடைசியாக இது மாதிரி வந்தோடனே எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலை. மேபி நான் அந்த இடத்துல இல்லை, ஒரு தகவல் நமக்கு வந்திருந்தாலோ மற்ற இது வந்திருந்தாலோ வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி சொல்லி இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம், இவங்க ஒருவேளை நான் அனிதா அண்ணன் மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம அவங்ககிட்ட இது பண்ணிவிட்டு இவங்க வந்து அவங்களோட தலைமையிலேருந்து முடித்தாலும் பரவாயில்ல, நம்ம சரியான முறையில் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது இருந்துருச்சுன்னா தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்ற ஒரு அதை மிஸ் பண்ணிட்டோம், அந்த மொமெண்டமை மிஸ் பண்ணிட்டோமோன்ற ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் இப்போ திருப்பி போராட்டம் முடியலை, அதை நம்ம ஆமாம் இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ தொடர போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக திருப்பி சிபிஜே இவங்க எல்லாத்தோட ஆதரவும் டிஎம்கே தோழர்களும் ஆதரவு கொடுங்கன்றதான் சொல்கிறோம். இப்பயும் நம்ம தான் சொல்கிறோம், ஆதரவு கொடுங்க, அது பிரச்சனை இல்லை, தேவையில்லாத செயல்களை செய்யாதீங்க அப்படின்றது தான். அதுதான் வந்து மாற்றி இங்கேயும் அங்கேயும் எல்லாம் யார் செஞ்சாலும் சரி, தாவேக்கா செஞ்சாலும் சரி, டிஎம்கே செஞ்சாலும் சரி, இல்லை நான் சார்ந்த கட்சி செஞ்சாலும் சரி, யார் தவறான செயலை ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்கும் போது அதில் வந்து டைவர்ஷனான விஷயங்களை யார் செஞ்சாலும் தப்பு தான். நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத இந்த 6 நாளும் நீங்கள் அங்கேருந்து பார்த்து எங்ககிட்ட பதிவு பண்ணுறீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.